ஒரு எலெக்ஷனுக்கு வந்து நிறைய பணம் செலவாகுது. கிட்டத்தட்ட 641 கோடி ரூபா கேஷ் ஃபார் ஓட்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து 2016 எலெக்ஷனில் ஜெயலலிதாவினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் எல்லா அமைச்சர்களும், அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் ஒரு 4-5 பேர் மீது அவங்க எல்லாரையுமே வந்து இந்த சேகரெட்டி டைரிஸ்லேருந்து எடுத்து அந்த நோட்ஸ்லேருந்து அவங்க எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த இன்வெஸ்டிகேஷனை நடத்தினது இன்றைக்கு தாவேகாவில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் தான். அருண்ராஜ் நடத்தின இன்வெஸ்டிகேஷனில் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட சரத்குமாருக்கும் சரி, அடுத்தது நத்தம் விஸ்வநாதன், வைத்தியலிங்கம் போன்றவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து நிறைய குவரிஸ் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையுமே என்கொயரும் பண்ணாங்க. அப்போ இதில் வந்து அருண்ராஜ் அதற்கு பிறகு அதிமுகவில் 2021 தேர்தலில் ஓமலூரில் கண்டெஸ்ட் பண்ணணும்னு சீட்டு கேட்டதாக அன்றைக்கு தகவல்கள் இருந்தது. அதை வந்து எனக்கு சசிகலாவை உறுதி பண்ணாங்கலாம் நான் சொல்ல. அருண்ராஜ்க்கு இதில் ஒரு ரோல் இருந்தது. அருண்ராஜும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அல்லது அன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கும் தகவல் பரிமாற்றமும் இருந்தது அப்படின்றத அவங்க எங்கிட்ட அன்றைக்கி பதிவு பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அருண்ராஜ் அவர்கள் டிவிகேல இருக்காங்க. இதில் வந்து யாரையும் எங்கேயுமே குற்றம் சொல்லலை. இருக்க தகவல்களை மட்டும்தான் நம்ம வந்து பகிர்ந்துருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் ஒரு ரோல் இருந்திருக்கு. அந்த ரெய்டெல்லாம், அந்த ஹை ப்ரொஃபைல் ரெய்ட்ஸ் நடத்துனதுனால அரசியல் ரீதியாக சசிகலாவையும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் அமைதிப்படுத்துவதற்கு அது உதவியாக இருந்திருக்கிறது. அந்த இடத்துல அருண்ராஜும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றதை தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும்.